மக்களே, நம்ம ஃபேமிலியா வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அது எந்த இடம், இது என்ன இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போ வந்து சென்னையிலேருந்து பழனி போயிட்டுருக்கோம். பழனிக்கு டைரெக்ட் பஸ் கிடைக்காதனால திருச்சி வந்துட்டு அங்கேருந்து வேறு பஸ் மாறுற மாதிரி, திருச்சி வந்துட்டு வேறு பஸ் மாறி போகிற வழியில் மலைக்கோட்டையெல்லாம் பார்த்தோம். என்ன கிட்டலாம் போய் பார்க்க முடியல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாமேன்னு பஸ்ஸு பிடிச்சி போகிற வழியில் மணப்பாறை வழியே போடுச்சு. மணப்பாறை முறுக்கு வாங்காமல் எப்படி பஸ்லேயே விட்டுட்டு வந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு அப்படியே கடலை போட்டுட்டு இந்த பாட்டை தாங்க தோணுச்சுன்னு பார்த்த உடனே. இவ்வளோதானான்னு தோணும், திரும்ப வந்த புயல் வந்துச்சுங்க. எங்கே கேட்ட நேரமும் இல்லையங்க, வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிடுது. ஆமையோட ஸ்பீடாக போயிடுது. எப்படி ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பண்ணலே இல்லை, அரைவாயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் அங்கேயே வெயிட் பண்ணி, தைப்பூசம் வேறு, இப்படியே வெயிட் பண்ணி 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி கீஸ் வாங்கியாச்சு, கோயில் ரூம் அது வேறு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டே வந்தேன். ஏன்னா வந்து அங்கே வந்து டிங் டிங் டிங்னு சாமி சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது, டும் 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 சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது ஏன்னா கோயில் பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்க. எப்படி இருந்தாலும் உள்ளே எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா என்னங்க அது செம்ம க்ளீனாக இருந்தது. ஈவன் டாய்லெட்ஸ் கூட அவ்வளோ க்ளீனாக இருந்தது. நீங்கள் வந்து பழனி போனீங்கன்னா இந்த சாமி ரூமை ட்ரை பண்ணுங்கள், செம்ம க்ளீனாக இருக்குது, வர்த் த மணி. அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு ட்ரான்ஸ்லேஷன் போட்டுருமா, ஜிங் எல்லாம் ஆட போகிறவங்கள வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிட்டு கடகடன்னு போய் சோறு முக்கியம், சோறு சாப்பிட்ணும்ல, சோறு சாப்பிட்டனால தெம்பா கோயிலுக்கு போனோம்ல. பாய் பாய், நான் சாப்பிட்டுட்டு வரேன், பாய். சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் இந்த வந்து குதிரை வண்டி இருந்தது. சரி இந்த குதிரை வண்டியில் ஏறலாமேன்னு பார்த்து எங்கள் அப்பா வெரிஃபை பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் எங்கள் மம்மி விட முடியாதனால பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் நினைப்பீங்க என்ன பழனி கோயிலுக்கு போகாமல் வேற எங்கேயும் போயிட்டுருக்கீங்கன்னு நினைப்பீங்க. எஸ், நம்ம பழனி கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போகிற வழியிலேயே நீங்களே ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க. போகிற வழியில் விண்டு மில்லெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பஸ் மாதிரி 15 கிலோமீட்டர்ஸ் போகணும். போகிற வழியில் ஐ திங்க் கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சிக்கு தான் போகிறோம். எல்லாருக்கும் பொள்ளாச்சினா தேங்காய் தான் ஃபேமஸ்ன்னு தெரியும். ஆனால் பொள்ளாச்சியில் வந்து மாசாணி அம்மன் கோயில் ஃபேமஸ் தெரியுமா? அங்கே போன உடனே 90s கிட்ஸ் ஃபேவரட்டான மினியேச்சர்லாம் வச்சுருந்தது. அப்புறம் அப்பா அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கோயிலுக்கு ரொம்ப முக்கியமானது இதுதான். இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கோயிலாண்ட போய் பார்த்தா செம கூட்டங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க, பொள்ளாச்சியில் வந்து மாசாணி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து பொள்ளாச்சியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. நாங்கள் எப்பவுமே வருஷம் ஒரு நாள் போகும்போது நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போகணும். செம்ம கூட்டங்க. எப்படியோ சாமியை நின்று கூட்டத்தில் சாமி பார்த்தாச்சு. போகிற வழியில் தேர் எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் கை வச்சுட்டு முடு தள்ளி எப்படியோ தேரை கஷ்டப்பட்டு தள்ளிட்டோம். இது வந்து அங்கே வந்து வெள்ளிக்கிழமையில வந்து இந்த மாதிரி விசேஷங்கள் அடிக்கடி நடக்கும். அங்கே வந்து இந்த ஃபேமிலி வந்து சாமிக்காக தேர் பண்ணாங்க. குடுன்னு கடன்னு சாமியை வந்து தேரி எடுத்துகிட்டு போய் தள்ளுன்னு பின்னாடி போய் நிறுத்திட்டாங்க. இப்படியே சாமியை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில். நான் கீழே வந்து லிங்க் பண்ணுறேன் இந்த கோயில். கண்டிப்பாக பொள்ளாச்சி போனீங்கன்னா இந்த கோயில் பார்க்காம வராதிங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா மணி 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்பவும் செம கூட்டாங்க. இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஃபேமஸ் இந்த கோயில் வந்து. வித்தின் 3-4 இயர்ஸ்க்குள்ளே இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரி, கோயில் பார்த்துட்டு என்ன நெக்ஸ்ட்டு ஷாப்பிங்கு. சரி, ஷாப்பிங்கில் போய் என்னென்னலாம் வாங்கலான்னு பார்த்தா அந்த சந்தன கட்டை சின்னது இருந்தது. வாங்கினேன், நம்ம ஃபேஸ்க்கு போடலாமே, ஃபேஸ்க்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே. நாங்கள் வந்தது ஈவினிங், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. சரி, நைட்டு வந்து லஞ்சை முடிச்சிடலாமேன்னு புளி சாதம் வாங்கி செம்ம டேஸ்டியாக இருந்தால் நமக்கு சோறு முக்கியம் இல்லை. புளி சாதம் சாப்பிட்டு வெளியே வரும்போது இந்த ஹோம்மேட் ஃபுட் இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்கள் பஸ் ஏறிட்டோம். அப்பவே நான் பாதி தூக்கத்தில் இருந்தேங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எங்கே போனேன்றதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கன்ஃபார்மாக பாருங்கள். அப்புறம் வருத்தப்படுவீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க